நேற்று நடந்த மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே மேட்சை பற்றி தான். நேற்று பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நிறைய விஷயம் நடந்தது. என்னன்னா கலீல் அகமது மும்பை இந்தியன்ஸோட டாப் ஆர்டர் வச்சது. அதே மாதிரி நூர் அகமது பார்த்தீங்கன்னா நான் 10 கோடிக்கு என்ன 10 கோடிக்கு எடுத்தது ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிரூபிச்சிட்டாரு. மிடில் ஆர்டரெல்லாம் ஒரு ஆடவே உள்ள ரொம்ப ஒரு அற்புதமான போலிங்க. அதே மாதிரி முக்கியமாக தோனி ஸ்டம்பிங் ரொம்ப நாள் கழிச்சு அவரோட பழைய ஸ்பீடு அந்த சூரியகுமார் யாதவ் வந்து அவர் அவுட் பண்ணது இதெல்லாம் வந்து ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா தீபக் சாகர் வந்து நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸு எதிர்பார்க்கவே இல்லை. அவர் சென்னைக்கு இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாரான்லாம் தெரியல. இதில் ஒரு ரொம்ப வந்து ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட அந்த ஸ்பின்னர் விக்னேஷ் வந்து போலிங் போட்டது தான். எந்த விதமான பெரிய அனுபவமும் இல்லை, ஆனால் ஒரு ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு போலர் போல அழகாக பாலை ஃப்ளை பண்ணி போட்டார். பெரிய ஸ்பீடு இல்லை, ஒரு சூப்பர் ஸ்பின் அப்படின்னு சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ் ஸ்கவுட்டிங் பண்ணுறதுல என்றைக்குமே ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு அணி தான். இளம் வீரர்களை ஸ்கவுட்டிங் பண்ணுறது ஏற்கனவே பாண்டியா பேரஸ்லாம் அதில் விளையாடுனாங்க. நிறைய இளம் வீரர்களை வளர்த்து விட்டுருக்காங்க. இந்த புது முகத்துக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து இவரையும் வந்து கூடிய சீக்கிரத்தில் பெரிய ஆளாகி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் அந்த ஐபிஎல் மேட்ச் வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. ரச்சின் ரவீந்திராவை பாராட்டி ஆகணும். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நின்றது. அதே மாதிரி MS தோனி வந்து 2 பால்ல வந்து ஆடிட்டு எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸை வந்து அதாவது சந்தோஷத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்காக தான் கிரவுண்டில் அவ்வளோ பேர் உட்காந்தது அதை பார்க்கறதுக்கு தான். வந்தவங்களுக்கு ஒரு நல்லா சந்தோஷமா இருந்திருக்கும். ஓகேப்பா அப்படின்ட்டு மொத்தத்தில் நேற்று மேட்ச் வந்து ஹாப்பி.